அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம லைஃப் டைம்ல மற்றவங்கள பார்த்து இவங்கள போல நல்லா ஏர்ன் பண்ணுங்க, இவங்கள போல நல்லா படிங்க, இவங்கள போல நல்லா வாழுங்க, இவங்களோட லைஃப் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்னு அடுத்தவங்கள நம்ம எக்ஸாம்பிள் காட்டி காட்டியே வாழும். இதை போல இருங்க, இவங்கள போல ஏன் உங்களால் முன்னேற இயலாது, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லக்கூடியவங்களா இருப்போம் இல்லையா? ஸோ சில சமயம் அதுவே நமக்கு டிமோட்டிவேஷனாக இருக்கும். என்னடா நம்ம எதுவுமே சாதிக்கலையா, நம்ம எதுவும் செய்யலையா, அவங்க எங்களை விட ஒரு படி மேலே இருக்கிறாங்களான்னு சொல்லி சில சமயம் அடுத்தவங்களை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்கும், கோப உணர்வு வரும், வெறுப்பாக இருக்கும், இப்படி எல்லாம் மாறும். ஸோ இது நம்முடைய நம்பிக்கையை குறைக்கும், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை இல்லாமலாக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்குது இல்லையா? நம்ம ஒரு நாளும் அடுத்தவங்களை போல ஆக முடியாது. ஸோ அதை நம்ம ஸ்ட்ராங்காக விளங்கணும். நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை இருக்குது, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை இருக்குது. எங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை நம்ம உருவாக்கி கொள்ளணும். நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம தனித்துவமாக நின்று காட்டணுமே தவிர அடுத்தவங்களோட லைஃப்பை நமக்குள்ள போட்டு அதை எல்லாமே மிங்கிள் பண்ணி அப்படி நம்ம வாழ்ந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்க போனோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது சக்சஸும் ஆகாது. ஸோ எப்பயுமே உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கோங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தாலா வெற்றிகளை தர போதுமானவன்.